உருளையன்பேட்டை கோவிந்தசாலை பகுதியில் மாசு கலந்த குடிநீர் குடித்த 3 பேர் பலியாகி உள்ளனர். மேலும் நெல்லித்தோப்பு உருளையன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே சுத்தமான குடிநீர் வழங்க கோரி உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு தொகுதி மக்களை திரட்டி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் கார்த்திகேயன் முன்னிலையிலும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தலைமையில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு திமுகவினர் போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து தரையில் அமர்ந்து முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோரை கண்டித்தும் ராஜினாமா செய்ய கோரியும் கோஷமிட்டனர். அப்போது திடீரென தரமான குடிநீர் வழங்க கோரி தண்ணீர் பானைகளை உடைத்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிய திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பேசுகையில், புதுச்சேரியில் ஒரு இடத்தில் மட்டும் குடிநீர் பிரச்சனை இல்லை, எல்லா தொகுதிகளிலும் இதே பிரச்சனை உள்ளது. ஆனால் அரசு இறுக்கமாக கண்களை மூடிக்கொண்டுள்ளது. இந்த அலட்சிய போக்கு சரியானது அல்ல. அப்பாவி மக்கள் 3 உயிர்கள் பறிபோனதற்கு அரசுதான் முழு காரணம். என்ன பிரச்சனை என மக்கள் கிட்ட போய் கேட்கணும். முதல்வர், அமைச்சர்கள் ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு மீட்டிங் போடுகிறார்கள். முதல்வர் வந்து பாதிக்கப்பட்டவர்களை இதுவரை பார்த்தாரா? 3 பேர் இதுவரை இறந்துள்ளனர். பொதுப்பணித்துறை அமைச்சர், செயலர் எங்கே போனார்கள்? இவ்விவகாரத்தில் போர்க்கால அடிப்படையில் அரசு களம் இறங்க வேண்டும். மக்கள் பீதியில் உள்ளனர். அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். பழைய குடிநீர் குழாய்களை மாற்ற வேண்டும். எல்லா தண்ணி தொட்டியிலும் ஒரு அடி, அரை அடி சேறு உள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நல்ல தண்ணீர் கிடைக்கும் வரை அரசு இலவசமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கேன் தர வேண்டும். அசுத்தமான குடிநீர் குடித்து உயிரிழந்த குடும்பத்துக்கு நிவாரணமாக ரூபாய் 5 லட்சமும், அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் தர வேண்டும். ஆனால் இப்படித்தான் இருப்பீர்கள் என்றால் மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள். இன்னும் 500 ரெஸ்டோ பார்கள் கூட திறந்து கொள்ளுங்கள். மக்களுக்கு நல்ல தண்ணீரை கொடுங்கள். இந்த அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், மக்களுக்கு வேண்டியதை செய்யாவிட்டால் அவர்கள் வரும் தேர்தலில் உங்களை காணாமல் போக செய்வார்கள். இவ்வாறு அவர் பேசினார். ஆர்ப்பாட்டத்தில் எம்எல்ஏக்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், முன்னாள் எம்எல்ஏ மூர்த்தி, திமுக செயற்குழு உறுப்பினர்கள் ஜேவிஎஸ் சரவணன், திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், தொகுதி செயலர் சக்திவேல், நடராஜன், சக்திவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.